பணக்கொழுப்புக்கு ஒரு முகம் இருக்கும் அப்படின்னா அது இர்ஃபான் தான். யூடியூபர் இர்ஃபானை சோஷியல் மீடியால போட்டு பொழந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா ரீசெண்டா அவர் பண்ண ஒரு சர்ச்சைக்குரிய காரியத்தினாலதான். ரோட்டோரமா வீடு இல்லாத மக்களுக்கு பணமும் துணிமணியும் கொடுக்க போறோம் அப்படிங்கிற பேர்ல தன்னோட ஒய்ஃபு கூட்டிக்கிட்டு காருக்குள்ள உட்காந்தபடி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஒரு இடத்துல ஒரு மக்கள் தனக்கு எங்க கிடைக்காதோ அப்படிங்கிற ஆர்வத்தினால எனக்கு ஒண்ணு கொடுங்க அப்படின்னு தன்னோட ஒய்ஃப் கையில இருந்து வேகமா புடுங்குறாங்க. இப்படி புடுங்குறத பார்க்கக்கூடிய இர்ஃபான் கோவப்பட்டு என்ன இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க, எல்லாருக்கும் கொடுக்க தானே வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தையை வேற யூஸ் பண்றாரு. இந்த வீடியோவை எடிட் பண்ண விதம், இவங்க அப்லோட் பண்ண விதம், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு அப்படின்னா, இவங்க என்னமோ சாதாரணமா ரோட்ல போய்கிட்டு இருந்த மாதிரியும் ஜன்னல் வழியா ஏதோ ஒரு திருட்டு கும்பல் இவங்க கையில இருக்கக்கூடியதை புடுங்கி இவங்களை ஹர்ட் பண்ண மாதிரி ஒரு சித்தரிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுதான் இவங்க வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோவத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்தை ஈஸியாவே தவிர்த்திருக்க முடியும். வீடியோவை எடிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனோம், ஆர்வத்துல அவங்க கையில் இருக்கிறத பிடிச்சி இழுக்க போனாங்க, இந்த மாதிரியான சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த போர்ஷனை மட்டும் நம்ம எடிட் பண்ணிடலாம், மத்த எல்லாத்தையும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா இங்க அதை பண்ணாம என்ன பெரிய விஷயம் நடந்துற போகுது, சும்மா கொஞ்ச நாள் கத்திட்டு இருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டிக்காவே அப்லோட் பண்ண மாதிரி சில பேர் நினைக்கிறாங்க. இல்லாதவங்க முடியாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா அந்த இல்லாதவங்களை நம்ம என்னவா பாக்குறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏதோ ஒரு திருட்டு கும்பல் உங்களை துரத்திட்டு வந்த மாதிரியான ஒரு உணர்வை ஏற்படுத்துறது இருக்கு இல்லையா, அது நீங்க பண்ற நல்ல காரியத்துக்கே மதிப்பளிக்காத ஒரு விஷயமா மாறிடுது. இனிமேலாச்சும் இர்ஃபான் தன்னோட புகழை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன்.